ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு வந்துட்டு 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசிக்காரர்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலமாக வந்துட்டு இது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வந்துட்டு முடிவடைந்து இனிமேல் எல்லா விஷயங்களும் வெற்றி, புகழ், எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் 7.5 சனி நடந்துட்டு இருந்துச்சு, 7.5 வருஷம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்துக்கு வந்துட்டு சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். ஸோ உங்களோட முயற்சிகள் வெற்றியடையும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் வெற்றி, புகழ், கீர்த்தி, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு இருக்கும். என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எல்லா எக்ஸாம் எழுதலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், யூபிஎஸ்சி எழுதலாம். இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எது வேணும் எல்லா எக்ஸாம்லையுமே, நீட் எக்ஸாம், இதில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பா இந்த 2.5 வருஷமும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க எதுல எழுதினாலும் நீங்க பாஸ் தான். ஸோ சும்மாவாவது இந்த தடவை வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் நான் ஒரு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், வந்துட்டு அதில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் இந்த தடவை நீங்கள் எழுதும்போது நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ், வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டா உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இருப்பார்கள். பணவரவு மிகச்சிறப்பாக இருக்கும். கேஷ் ஃப்ளோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, திடீர்னு காசு வருது, எங்கிருந்தே வருதுன்னு தெரியல அப்படின்ற சொல்கிற மாதிரி நிறைய பணப்புழக்கம் இருக்கும். நிறைய நண்பர்கள் உதவி செய்வார்கள். நீங்கள் எடுக்கிற காரியம் வந்துட்டு ஜெயம், வெற்றி நடைபெறும். பொன் ஆபரணங்கள் வாங்குவீங்க. பூமி விருத்தி கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த 2025 உங்களுக்கு கண்டிப்பா அமையும். ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு ஞாபக சக்தி வந்துட்டு அதிகமாகும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல வேலையாட்கள் எல்லாருமே உங்களுக்கு இந்த வருஷம் அமைவாகிறது. இந்த வருஷத்துல அமைகிற வேலையாட்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 வருஷம், 15 வருஷம் அந்த மாதிரி ஒர்க்கர்ஸாக வந்துட்டு லாங் டைம்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே மகர ராசியில் இருக்க பிஸ்னஸ் மேனுக்கு எல்லாருக்கும் அமைவாங்க. வந்துட்டு அரசாங்கம் மற்றும் பொது மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஆதரவும் அவங்ககிட்ட இருந்து பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஆண்டா வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல வந்துட்டு கேது பகவானும் வரப்போறாங்க. ஸோ 8ஆம் இடத்துல இருக்க கேது பகவான்கிட்ட மட்டும் கவனமாக இருக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள்னா, வண்டி வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல், வயிறு, அடிவயிறு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ 8ஆம் இடத்துல வந்துட்டு கேது பகவான் இருக்கிறதுனால கீழ்பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது ஸ்தலத்துக்கு வந்துட்டு இந்த வருஷம் போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் 7.5 சனி நடந்ததுனால இப்போ 7.5 சனி முடிவு பெற்றது. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வர்றது மிக முக்கியமாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா மகர ராசிக்கு அதிபதியே வந்துட்டு சனி பகவான் தான். ஸோ சனி பகவான் கோவிலுக்கு சென்று நீங்கள் அவர் வழிபட்டு வருவது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ற சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம யூடியூப்பில் போடுற லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். லைவ்ல வந்துட்டு உங்களோட அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ், மெடிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.